வெல்கம் டு 100 ஸ்டோரி மாமே. இங்கே ஒருத்தர் இருக்குல்ல, ரெட் டிஷர்ட் போட்டு, அவர் தான் வந்து இந்த படத்துக்குள்ள ஹீரோ. படத்துக்குள்ள இவர் வந்து இப்படி படத்தில் எடுக்கிற அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இவர் தான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ. இவர் தான் இந்த படத்தில் மெயின் ஹீரோ. சிரிப்பா இருக்கேன். நான் இங்க வாய்க்கால் பக்கத்துல தான் இருக்கேன், சீக்கிரம் வாங்கடா. நான் இங்க வாய்க்கால் ஒட்டி தானே இருக்கிறேன், நீ எங்கடா இருக்க? டேய் இங்க பாரு, உங்க 2 பேர் தான் ஷார்ட் பிலிம் இப்ப எடுக்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் சீன் என்னன்னா, நீ சோகமா வந்து இப்படி தலையில கை வைக்கணும். இவன் வந்து உனக்கு ஆறுதல் சொல்றதா சீன். இப்ப எடுக்கலாமா? கொஞ்சம் நின்றா சிபி. இப்ப வந்து நான் 3, 2, 1 சொல்லுவேன். நீ வந்து உங்க அக்காவுக்கு உடம்பு சரியாத மாதிரியும், அது இப்ப நினைச்சு காசு பிரச்சனையாலையும் நீ வந்து சோகமா நிக்க, உனக்கு அதுக்கு பதிலா ஆறுதல் சொல்லுவான். சரியா? எடுக்கலாமா? ஸ்டார்ட். டேய் இப்படி திரும்பி என்னடா நடிக்கிறீங்க நீங்க? டேய் போங்க, என்னடா நடிக்கிற நீ? சும்மா இது சிரிச்சுட்டு இது பண்ணிட்டு நடிக்கிற. ஏய் நார்மலா கேக்குறேன். என்ன டே பிரேம்ல மூஞ்சியும் காட்ட மாட்டேங்கிற, சிரிச்சுட்டு நடிக்கிற. என்னடா அர்த்தம்? உங்களை வச்சு நான் படம் எடுக்கிற மாதிரி. போங்களா டே. சிரிக்கிறான் பாரு. ஏய் காசு வர பத்தடா, எங்க அக்கா வர வாங்கடா. பாத்துக்கலாம். என்னடா பாக்குறது? காசு இல்லடா, ஏதோ ஏற்பாடு பண்ண முடிஞ்சா பண்றா. நீதானே படத்துக்கு வரேன்னு சொன்ன. ஏன்டா இப்படி பண்றதுக்கு? உங்களை எல்லாம் வச்சு சத்தியமா படமே எடுக்க முடியாது. அப்படி எதுக்குலாம் வரீங்க நடிக்காம? ஒன்னும் தெரிய மாட்டேங்குது உனக்கு. சும்மா வந்துடுறான் நடிக்கிறேன். போனே பாரு மரியும், நீ இப்ப 2 பேரும் எடுத்ததே சரியில்லை. மரி ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. இவன் வந்தா இவன் வந்தா அப்படிலாம் பிரச்சனை இழிச்சுக்கிட்டே இருக்கிறான்டா. நான் என்ன பண்றது? இவன் வரேங்கிறான், நடிக்கவும் தெரியல, ஒண்ணும் தெரியல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அப்புறம் எதுக்கு இவன் சிரிக்கிறான் இப்படி? வரேன்னு ஆர்வமா சொல்றான், அப்புறம் போடா கம்முன்னு டீட்டெயில்டா போங்கடா. டேய் போறீங்கன்னா என்னங்கிறீங்க? வாடா. தான்டா எடுத்திருக்கிறீங்க, சரியா? நல்லாதான் பண்ணிக்கிறீங்க. நான் இதையவே எடிட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சிரிக்காம நடி. டேய் இப்ப தான்டா எல்லாம் கருமம் பண்ணுவேன். என்னடா 3 பேர் சேர்ந்து சண்டை போடாது. அதுக்கும் தெரியல, ஒன்னும் தெரியல, சும்மா வந்துட்டேன். நானே அவனையும் அதுக்கும் தெரியல, சும்மா வந்துட்டேன். ஒன்னும் வந்துட்டான். இப்படியே அரைக்குறையா எடுத்து முடிச்சிட்டோம். ஓகேவா? இதுல பாத்துக்கலாம். எடிட்ல நான் எல்லாம் கரெக்டா பண்ணி தந்துடுறேன். நீ மட்டும் அடுத்த ஒருத்தர் இவனுக்குலாம் ஒண்ணுமே தெரியுமா? நீ இவெல்லாம் வரதே தண்டம். கம்முன்னு போக சொல்லி நான் வரல. என்ன கூப்பிட்டோனே வரல? வந்த அளவுக்கு அப்படி நடிக்க தெரியணும். சும்மா வந்தா போதாது, கூப்பிட்டோனே வரான். நம்ம படம் பேரு டிஃபென்ஸ். என்ன உனக்கு அந்த அளவுக்கு நடிக்க தெரியல, சும்மா வாய் பேசுறான். படம் பேர் என்னன்னா நீ நடிக்கணும்ல அப்படியே. நடிக்க சொன்னா இழிச்சுட்டே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? அவன் தானே நடிக்கிறான் மயிரா. கூட்டோனே வந்தேன்னா உன்னதான் சொல்லணும். என்ன சொல்லணும்? நீ ஆடிட்டு வந்துட்டாவே ஒண்ணுமே நடிக்க தெரியல.
வந்தா போதுமா? நடிக்கணும் அந்த அளவுக்கு. நீ அடுத்த வாரத்துல இருந்து வராது, எங்களுக்கா நிறைய பேர் இருக்காங்க, நான் கூப்பிட்டோன்னே வந்துருவாங்க. சரியா? போடா கம்முனு. இவங்க வேற எடிட் பண்ணி தொழுகாரம்மா, இவங்க வேற வெங்காயம் மாட்டம் நடிச்சிருக்காங்க வெங்காயமா. சரி இரு. இப்ப எடிட் பண்ணி என்ன கேட்கணும்? ஓகே, கொடுத்தாச்சு. எடிட் பண்ணிட்டா? எப்படி இருக்கு? என்னடா எடிட் பண்ணி வச்சிருக்கேன்? சூப்பரா எடிட் பண்ணி வைக்கிறது நல்லாவே இல்லடா டேய். டேய் சத்தியமா உங்களை வச்சுட்டு இந்த படமே எடிட் பண்ணதே பரவாயில்லடா. இதே என்ன நீங்க நடிச்சது அப்படிடா? எப்படி அவன் தானே லூசுமா நடிச்சிட்டு இருந்தாங்க, சும்மா சிரிச்சுக்கிட்டு. அவனை வச்சுட்டு அப்புறம் படம் எப்படி எடிட் பண்றது சொல்லு, நீயே சொல்லு. இதே எடிட் பண்ணதான் நான் பெருசு. என்னதான் பண்றது? என்ன தெரிஞ்சவன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு வேணா போன் பண்ணி கேட்கலாமா? போன் பண்ணவா? இவருதான் படத்தோட டைரக்டர். ஸ்பாட்டில் கதையை யோசிச்சு போறாரு. பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக புதிய கல்விக் கொள்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரசியல்லாம் நமக்கு இருக்குங்க, நாம பாட்டுக்கு நடிச்சோமா, நாளை காத்து பார்த்தோம். சரி நான் எடிட் பண்ணிக்கிறேன். சரி படம் பேர் நினைச்சீங்க? சரி சரி